Good evening, student. Today I am going to discuss about the PHP syntax அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் போட்டிருக்கணும். இதோட நடத்தின ஒரு டாப்பிக்கில் டேட் வைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த டேட்டில் என்னென்ன டாபிக் எழுதணுமோ அந்த நடத்தினமோ அந்த டாப்பிக்கு டேட் போட்டு நான் என்னென்ன இன்சைடில் 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணி கொடுக்குறனோ அது எல்லாமே நோட்டாக இருக்கணும். அண்ட் தென் புக்லேயும் எல்லாம் நோட் பண்ணியிருக்கணும். நான் நோட் பண்ணி கொடுக்குறது அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ now in this class we are going to discuss about the PHP syntax. ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். PHP syntaxல 3 different types of syntax availability இருக்குது. One is a default syntax, short open tags, HTML script embedded tags அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, default syntax, short open tags அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Now HTML script embedded tags அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். HTML script tag embedded அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த HTML embedded PHP in HTML அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, now I'm going to discuss for the embedded PHP in HTML. இந்த இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புக் பேக்குடைய 4th 3 மார்க் கொஷின் அவங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து PHP script can be written inside the HTML code and save the file with extension .php. ஒரு 1 மார்க் கொஷின். நம்மளுடைய ஃபைல் என்ன மெத்தடில் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் PHP அப்படிங்கக்கூடிய டெக்னிக் மெத்தடில் சேவ் பண்ணோம். த embedded PHP ஃபைல் கெட் எக்ஸிக்யூட்டட் இன் த வெப் சர்வர். வேறு எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுடைய இந்த embedded HTML ஃபைல் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். த ப்ரௌசர் ரிசீவ்ஸ் ஒன்லி த HTML அதர் கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ். என்னுடைய HTML கோட் ஆர் அண்டு அதர் கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசஸ் ஆகும். நவ் நன் ஆஃப் த ரா PHP கோடு, நன் ஆஃப் த ரா PHP கோடு என்ன சார்? நன் ஆஃப் த ரா PHP கோட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த ரா PHP கோட் அப்படின்னா, ஒன்லி த PHP கோடு ஆர் ஒன்லி எக்ஸிக்யூட்டட் is visible in browser, which means that PHP interpreter. இந்த வேர்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். PHP interpreter அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP கோடை இட் இஸ் a correct or not அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த PHP கோட் interpreter அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, produce the raw HTML file to browsers in client machine. ரெஃபர் அது எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கோட் எக்ஸிக்யூட் ஆகிறது எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனுடைய கிளைண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் ஃபிகர் 4.12 ஃபார் வெப் ரெஸ்பான்ஸ் அதனுடைய ப்ராசஸ் நம்மளுக்கு அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டு ஒரு கோடு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. PHPயில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆஃப் சம் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா HTML இருக்குது. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் இந்த PHP கோடு சின்டாக்ஸ் பண்ணுறதுக்கு HTML வெப் ரெஸ்பான்ஸ் கோட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ரீகால் ஃபார் த ப்ரீவியஸ் ஆஃப் HTML ஸ்டடி. எப்படி HTML ஸ்டடி பண்ணீங்க? அது +1 கிளாஸில் ஸ்டடி பண்ணீங்க. உங்களுக்கு தெரியும் HTML கோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் இந்த HTML ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு தெரியும். HTML டேக், ஹெட்டு, டைட்டில், ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட்ஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாடி டேக். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. H1 H2 அப்படிங்கிறது என்னென்னா ஹெட்டிங். அது உங்களுக்கு தெரியும். H1 H2 H3 H4 அப்படின்லாம் என்னது, அதெல்லாம் ஹெட்டிங்கோடைய சைஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு
ஸோ ஐட்டம் டீடைல்ஸ் அப்படிங்கிறது H1 இருக்கணும், ஆர்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது H2 இருக்கணும். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு PHP கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு PHP கோட் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த PHP கோடில் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஓப்பன் தென் க்ளோஸ். இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஆர்டர் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆர்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நார்மலி நம்ம ரைட் பண்ணக்கூடிய PHP கோடு. இதனுடைய ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், economos.php. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகும், ஃப்ரம் த ஆன்லைன் ப்ரௌசரில். ஸோ அந்த ஆன்லைன் ப்ரௌசரில் நம்மளுக்கு இது எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் ப்ரௌசர் ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆஃப்டர் இதை நம்ம வியூ சோர்ஸ் கோட் ஃப்ரம் ப்ரௌசரில் நம்ம இருக்கும்போது அதை அந்த ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ சோர்ஸ் கோட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோர்ஸ் கோடு PHP ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HTML வெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, HTML வெப் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா embedded PHP in HTML. இங்கே என்ன இருக்குது, இது எல்லாம் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடு. இந்த பார்ட் ஆஃப் கோட் மட்டும் என்னது, PHPயோட கோடு. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட், எம்பெடட் அப்படின்னா ரெண்டை ஜாயின் பண்ணுறோம். எதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HTML அண்டு இந்த PHP கோடை ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமாக கொடுக்கறது தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். எம்பெடட் PHP in HTML, எம்பெடட் PHP in HTML அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? நெக்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? Now the next topic is variables in PHP. Variables in PHP. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் PHPயில் வேரியபிள் அப்படின்னு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேம்ஸ். எதுக்கான நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் ஆர் பர்டிகுலர் நம்பர்ஸ், இதுக்கு இருக்கக்கூடிய நேம்ஸ் சொல்லலாம். PHP has a variables like other programming languages such as C, C++, Python, so etc. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா C++ is a programming languages. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கோடு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் ப்ராசஸ் ஆகிறது எப்படி நம்ம வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறது, எப்படி வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா C, C++, Python. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வேரியபிளில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். பாருங்கள் சிம்பிளாக வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் லொக்கேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ் ஆர் த ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த 10ங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வேணும் இல்லையா? அப்போ A அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள். இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A10 அப்படிங்கக்கூடிய வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. which can store the values for the later manipulation. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா values for the later manipulations in the program. manipulations in the program. என்னுடைய ப்ரோக்ராமில் அப்படி நான் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் இன் PHP begins with a $sign. 1 mark question, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியபிள்ஸ் begin with a $sign அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் begin with a $sign, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கில். this is a 1 mark question. வேரியபிள்ஸ் begin with a $sign. so I'm going to discuss for the now the main advantage of the PHP variable declarations. இதில் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ராசஸ். it does not requires to specify data type keyword.
ஃபார் PHPயில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது does not require to specify data type to the keyword separately such as int data types. இதெல்லாம் int, character, float, double, or string அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இது ஒரு நம்மளுக்கு இந்த PHPயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியும். as well as அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் ஒரு பேராகிராஃப் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை விட்டுட்டோம். the variable in PHP begins with a $sign. 1 mark question, இதை நோட் பண்ணிக்கோங்க. variable in PHP begins with a $sign. as well as இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்பிள் அண்டு அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி சிம்பிள்ஸ் $symbols யூஸ் பண்ணுறோம். அந்த அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி implemented using equal ஆப்ரேட்டர். இதில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஃபைனலி த ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் செமிகோலன். இது ஒரு 1 மார்க்கு. ஃபைனலி எண்ட் வித் செமிகோலன் ஒரு 1 மார்க்கு. த செமிகோலன் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். த செமிகோலன் என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செமிகோலன் இருக்கணும். அது ஒரு 1 மார்க்கு. ஸோ இந்த ஃபுல் பேராகிராஃப் பார்த்திங்க அப்படின்னா 3 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய PHP begin with $sign, அது ஒரு 1 மார்க்கு. யூஸிங் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் சைன், அது ஒரு 1 மார்க்கு. நான் ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ அந்த பேராகிராஃபில் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கடுத்த பேராகிராஃப் பார்த்திங்க அப்படின்னா மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் PHP அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு இன்சைட் 2 மார்க் கொஷின்லையோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் it does not require specific data type keyword separately. என்னோட டேட்டா டைப்புக்கு கீவேர்ட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை. என்னென்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா int, char, float, double, or string அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா டைப்ஸுக்குலாம் நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுங்கிறதுல வேரியபிளை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு அடுத்த டாபிக் இது புரியுதுங்களா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ரூல்ஸ் ஆர் வேரியபிள் டிக்ளரேஷன். இது ஒரு 3 மார்க் கொஷின் கேட்கலாம் அல்லது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். வாட் ஆர் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ்? ஸோ அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ரூல் இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் $sign. இது ஒரு 1 மார்க் கொஷின். என்னுடைய வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறப்ப என்னுடைய வேரியபிள் ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த $sign ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நவ் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் எ நம்பர். வேரியபிள் நேம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஒரு 1 மார்க் கொஷின். இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ ப்ரீவியஸ் பார்த்த பாயிண்ட்டும் ஒரு 1 மார்க் கொஷின். நவ் இந்த பாயிண்ட்டும் ஒரு 1 மார்க் கொஷின். த வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் எ டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு நம்பரில் என்னுடைய வேரியபிள் நேம் என்ன கூடாது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வேரியபிள் நேம் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ மீன் பை கேஸ் சென்சிட்டிவ் சார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வேரியபிள் நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பாபெட்டாக இருக்கணும், இல்லை அப்பர் கேஸாக இருக்கணும், அல்லது லோவர் கேஸாக இருக்கணும். ஸோ இதுதான் இருக்கணுமே தவிர ஒரு நம்பர்ஸோ ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் $sign அல்லது அண்டு சிம்பிள் அல்லது பேக்ஸ்லாஷ், ஃப்ரண்ட் ஸ்லாஷ் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 மெயின் பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இட் இஸ் அவர் 3 மார்க் கொஷின் ஆஸ் வெல் ஆஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு 1 மார்க் கொஷின். ஓகே. நவ் அதுக்கு அடுத்தது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நவ் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். $sign மஸ்ட் இருக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்துருக்கோம். ஏங்கிறது ஒரு வேரியபிள் நேம், ஈக்குவல் டு இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா A = 5 அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். நவ் செமிகோலன் $sign A = 5 செமிகோலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் அங்கே செமிகோலன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் $sign B = 10 செமிகோலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது கோயின்சைட் பண்ணி அதே மாதிரி சில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் த அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். UNDERSCORE. அது என்ன சிம்பிள் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இஸ் த அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியும்.
சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வேரியபிள் டிக்ளரேஷனில் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராசஸுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் லாஸ்ட் ஒனில் நம்மளுக்கு எண்ட் எக்கோ $C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிலிட்டி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான சம் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா PHP டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. PHP டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த PHP டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ டேட்டா டைப்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சப்போர்ட். இந்த PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இது ஒன்றாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ டோட்டலி எத்தனை டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், 13 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். Data type play important role in all programming language. So இது ஒரு 1 mark question கேட்கலாம். dash types play important role in all programming language அப்படிங்கிறப்போ இந்த data type அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா important role in all programming languages. To classify the data according to logic. என்னுடைய டேட்டாலாம் எப்படி எந்த மெத்தடில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இந்த லாஜிக் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. PHP support the following datas. என்னென்ன டைப்ஸ் following data types. ஸோ இந்த 13 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. நவ் ஸோ இங்கே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன். ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரெசோர்ஸ். என்ன சார் இங்கே மொத்தம் மேலே 13 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிங்க, உங்களுக்கு இங்கே 8 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சம் டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிளாஸிஃபைட். சரிங்களா. ஸோ கிளாஸிஃபை ஆகும், அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மெயின் ஆஃப் கேரக்டரைஸை வச்சு மெயின் ஆஃப் திங் வச்சு நம்மளுக்கு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரெசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் வித் த எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுடையும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல என்னென்ன வேல்யூ அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணோம், அதில் என்ன வேல்யூ இருக்குது, என்ன டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? String is a collection of characters அப்படின்னு சொல்கிறாங்க. String is a collection of characters. What is a collection of character? A to Z small and capital letters. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா collection of characters are joined as a string அப்படின்னு சொல்ல முடியும். Within the double or single quote like இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா within a double quote or single quoteல நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். A computer program, a computer application or computer application space also consider as a character. வந்து என்ன சார் இதில் என்ன டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்களே, இங்கே ஒவ்வொரு பிளேஸுக்கும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிறது தான் மீனிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வந்து simply can understand it can giving as a empty place, it can take as a one character. You understand? ஸோ ஒரு எம்டி பிளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கேரக்டர் எடுத்துக்குவாங்க. ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் அ கேரக்டர். ஸ்பேஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் அ கேரக்டர். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் அங்கே என்ன வேல்யூ எடுத்துக்குவாங்க, ஒரு கேரக்டரை எடுத்துக்குவாங்க. நவ் அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுடைய சிம்பிள் கொஷின் மார்க் வித் த நேம் ஆஃப் PHP then $x equal to computer application நம்ம கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா $y equal to கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 2 ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. now effect for echo $x echo br break. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். echo $y கொஷின் மார்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். என்னுடைய ப்ரோக்ராம் கோடு இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்குக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்டீஜர் டேட்டா டைப்பில் இந்த ஸ்ட்ரிங் புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ அந்த இன்டீஜர் இஸ் எ டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இன்டீஜர் இஸ் எ டேட்டா டைப் which contain non-decimal numbers அப்படின்னு சொல்கிறோம். non-decimal number. decimal numbers அப்படின்னா உங்களுக்கு தெரியும், the floating point values அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 56.53 56.74 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ இங்கே அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டீஜர் டேட்டாவை சொல்லியிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ரோக்ராமே. என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லெஸ் தேன் சிம்பிள் கொஷின் மார்க் PHP $sign x ஈக்குவல் டு 59135 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59,135 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டீஜர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர் டம்ப் $sign x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ராசஸ் வித் $dump sign கொடுத்துருக்காங்க. தென் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் கொஷின் மார்க் வித் த greater than symbol. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ். இந்த ஃப்ளோட் டேட்டா டைப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃப்ளோட் டேட்டா டைப் விச் கண்டைன் டெசிமல் நம்பர்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்டீஜர் அப்படின்னா அந்த ஹோல் நம்பர்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஃப்ளோட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் கண்டைன்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் கண்டைன் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சேம் ப்ராசஸ். இங்கே எக்ஸ் ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குது? ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்கா, நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கா? ஸோ இதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் $sign x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூலியன் அப்படின்னா என்ன சார்? it is only the output as a true or false, that is called as a boolean அப்படின்னு சொல்லுவோம். that is called as a boolean. Boolean is a data type which denotes the possible two states true or false. இதில் பூலியன் வேல்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ராசஸ் தான் நடக்கும். ஒன்று ட்ரூ ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பூலியன் இஸ் எ டேட்டா டைப் which denotes the possible two states, one is a true or another one is a false அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் ஃபாலோட் பை த ஃப்ளோட் த பூலியனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பூலியனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த பூலியன் ப்ராசஸில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the boolean of process for $sign x equal to true, variable $sign x equal to true, say $sign y equal to false. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can giving as output as x அப்படின்னு என்னது, it is a true value, y as a false value. அதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணுவாங்க. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அரே. நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் வாட் அரே அப்படிங்கக்கூடிய டேட்டா டைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அரே அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒர்க் நடக்க, எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அரே இஸ் ஏ டேட்டா டைப். அரே அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஸோ அரே அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் விச் ஹேஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். மல்டிபிள் வேல்யூஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ you will learn about arrays in the next chapter. இதை பற்றி இந்த அரே பற்றி ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் ஸ்டடி பண்ணுவோம். அரேங்கிறது மெயினாக இப்போ தெரிஞ்சுக்கோங்க இஸ் அ டேட்டா டைப். இஸ் அரே இஸ் அ ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். டேஷ் இஸ் ஏ டேட்டா டைப். அரே டேஷ் இஸ் ஏ டேட்டா டைப் அல்லது வேறு மெத்தட் ஆஃப் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணி கேட்க முடியும். ஆர் அதர்வைஸ் அரே இஸ் ஏ டேஷ் டேட்டா டைப். அரே இஸ் பிலாங் டு டேட்டா டைப், விச் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ப்ளஸ் அவுட்புட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னுடைய வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். PHP இது நார்மலாக ப்ராசஸ். என்னுடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். $sign cos equal to array computer laptop mobiles. தென் அதுக்கடுத்து வேரியபிள் dump equal to $sign cos அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்புட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அரே ஆஃப் 3
string 5 computer, 1 string 3 laptop, 2 string 6 mobile அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வேரியபிள் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நான் அதுக்கு எடுத்திங்கன்னா வேர் டம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வாட் இஸ் வேர் டம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the where dump system define functions return structured information typed and value about variable in PHP. என்னுடைய வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். வாட் யூ மீன் பை ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன சார், என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் எ திங்க் ஆர் எ ப்ராடக்ட் ஆர் எ மேன் ஆர் எ பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் சொல்ல முடியும். அதுதான் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பென்னு, பென்சில், இது எல்லாமே சொல்ல முடியும். ஸோ இங்கே இன் PHP ஆப்ஜெக்ட் இஸ் எ டேட்டா டைப். ஆப்ஜெக்ட் அப்படி PHPயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் which contains information about data, யாரை பற்றி பார்த்தீங்கன்னா டேட்டாவை பற்றி, அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் த கிளாஸ். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன சார் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கிவன் தட், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆப்ஜெக்ட். ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மார்க்ஸ். அது நம்ம ஸ்கூல் அப்படின்னாவே என்ன தேவை, நம்மளுக்கு சப்ஜெக்ட் மார்க்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் மார்க் எல்லாமே கொடுக்கணும் இல்லையா. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் செக்ஷன் ஏ என்னது, என்னுடைய ஸ்கூலில் ஃபங்க்ஷன் மார்க்ஸ் அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஸ்கூல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்கூல் ஷோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தென் அதுக்கடுத்தது எக்கோ ஸ்கூல் ஆப்ஜெக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப் இஸ் த நல் டேட்டா டைப். ஸோ இந்த நல் டேட்டா டைப் அப்படின்னா என்ன சார், வாட் யூ மீன் நல் அப்படின்னாவே எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். நோ, நத்திங், எனிதிங், நாட் அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நல் இஸ் எ ஸ்பெஷல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க்கில் கூட கேட்கலாம். which is a special data type which contain no values. 1 மார்க் கொஷினில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இட்ஸ் வெரி ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இருந்தது அப்படின்னா அந்த 1 மார்க் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. ஸோ அதாங்க சொல்கிறாங்க டேஸ் இஸ் எ ஸ்பெஷல் டேட்டா டைப் விச் கண்டைன் நோ வேல்யூ அப்படிங்கிறப்போ இந்த நல் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் x ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் x equal to null where dump x the output is what is displayed the output. ஏன் சார் நல், இங்கே ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்கோமே. பட் த லாஸ்ட் ஆஃப் ப்ராசஸில் நம்மளோட எக்ஸில் என்ன அசைன் பண்ணியிருக்கோம் வேல்யூ. ஸோ அதை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? என் பாட்டுக்கு வேகமாக போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசோர்ஸ் இஸ் எ ஸ்பெசிஃபிக் வேரியபிள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃப் வேரியபிளை டினோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இட் ஹாஸ் எ ரெஃபரன்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரிசோர்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். The variable called specify handle. The variable calls specify handlers to handle files and database connection. இந்த ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இதில் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும் as well as database connections அவைலபிலிட்டியாக இருக்கும் அதில். இன் ரெஸ்பெக்டிவ் PHPயில் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க as well as இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் PHP ஓப்பன் ஃபைல் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து இந்த ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்கு கமாண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. $handle f equal to f open node.txt.
இது பார்த்திங்கன்னா நோட்டில் நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம். அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீடிங்கு. ஸோ அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. வேர் டம்ப் ஹேண்டில் எக்கோ பிஆர் அப்படிங்கிறது சொல்ல உங்களுக்கு தெரியும் பிரேக். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட் செட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ அப்போ டிஃபால்ட் செட்டிங் லிங்க் ஈக்குவல் டு MySQL கனெக்ட் லோக்கல் ஹோஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸில் கனெக்டிவிட்டி பண்ணுறது. நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம், ஃபார் டேட்டாபேஸ் கனெக்ஷன் இன் ரெஸ்பெக்டிவ் PHP ப்ரோக்ராம். என்னுடைய PHP ப்ரோக்ராமை டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணோம். சார் டேட்டாபேஸ்னால் என்ன சார்? A large number of data or a collection of information stored in a particular file is called as database அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நிறைய டேட்டாஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கே டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா எதோரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய PHP டேட்டா டைப்ஸ். லாஸ்ட் கிளாஸ்லேயே அதுதான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்படி ஒரு தூரம் பொறுமையாக இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். PHP சின்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா PHP டேட்டா டைப்ஸ். PHP சின்டாக்ஸில் 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். டிஃபால்ட் சின்டாக்ஸ், ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக்ஸ். நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். என்னென்ன ரூல் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம், PHPயில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல் இருக்குது அப்படிங்கிறது பேசிக் 3 ரூல் டிஸ்கஸ் பண்ணோம். PHP டேட்டா டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். PHPயில் டேட்டா டைப்ஸ் டோட்டலி இங்கே 13 டைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 டைப் அதிகமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது 8 தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எலாபரேட்டாக 1 by 1 ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் த நெக்ஸ்ட் டாப்பிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் இதை பற்றி நம்ம சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP. ஆப்ரேட்டர்ஸ் இன் PHPயில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது புக் பேக்குடைய 5 மார்க் கொஷின் ஒன்று. ஆல்சோ த 1 மார்க் கொஷினில் 2 மார்க் கொஷினில் லிஸ்ட் அவுட் த PHP ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கேட்பாங்க. சரி, ஓகே. நான் இதில் டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஆப்ரேட்டர்ஸ் இஸ் எ சிம்பிள். ஆப்ரேட்டர் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னது அது மெயினாக திங், அது சிம்பிள் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ஆப்ரேட்டர் இஸ் எ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். யூஸ்டு டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? யூ கேன் டூ த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக நம்மளுக்கு தெரியும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இது என்ன சார்? வாட் இஸ் அ லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP ஆர். த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP ஆர். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக ஆப்ரேட்டர்ஸ் இன் கிளாசிஃபைடு இன் PHP 6 டைப்ஸ். ஸோ 6 டைப்ஸ். வாட் ஆர் த 6 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா arithmetic operators, assignment operators, comparisons operator, increment and decrement operators, logical operators, string operators. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆப்ரேட்டர். இன்கேஸ் டோட்டலாக இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷின் லிஸ்ட் அவுட் த வேரியஸ் operators in PHP, or in individually you can ask in the 5 mark question or 2 mark question if you ask in the question. Now it is a very important question அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ the first one திங்க் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். the first one என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the arithmetic operators. ஸோ இந்த arithmetic ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ arithmetic operators in PHP perform general arithmetic operations. மெயினாக இந்த PHPயில் இருக்கக்கூடிய arithmetic operators என்னன்னு பார்த்தீங்கன்னா general of arithmetic operation, add, subtract,
கொடுத்துருக்காங்க ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலேஷன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ரேட்டர் தான். such as addition, subtraction, multiplication and division, refer table 4.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ப்ராசஸும் தெரியும். the operator perform the processing adding numbers, இங்கே subtracting numbers, multiplying numbers, dividing numbers, finding remainder numbers. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. are you understand? புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் பார்க்கலாமா? Next one operator is the assignment operator. Next one operator is the assignment operator. So இந்த assignment operator அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். Assignment operators are performed with the numeric value to store a value to a variable. இந்த வாஸ்ல என்ன வேல்யூ? அந்த assignment operators are performed with the numeric values. இதில் எதில் perform ஆகும்னு பார்த்தீங்கன்னா numeric value store a value to variable. இதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். the default assignment operator is equal to one more question. The default assignment operator is equal to symbol. This operator sets the left side operator. Value of expression to right side variable. இது எங்கே வேரியபிள் அசைன் ஆகும், எங்கே வேல்யூ அசைன் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சிமிலர் டு டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இது என்ன பண்ணியிருக்காங்க? அசைன் பண்ணியிருக்காங்க வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸில் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அது யாருக்கு ஈக்குவல்? ஒய்க்கு. ஸோ திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் த லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் the value of expression to right side variable. addition, subtraction, multiplication, division, modulation அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்த ஆப்ரேட்டர் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் இஸ் a comparison operator. Next one is the comparison operator. What is a comparison அப்படின்னு என்ன சார்? what do you mean by comparison அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். ஸோ comparison அப்படின்னு என்னென்னா ஒரு வேல்யூ டு another, one value to another value to compare. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் ப்ரீவியஸ் 10th என்ன மார்க் வாங்கினீங்க, 11th என்ன மார்க் வாங்கினீங்க, 12th என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம கம்பேரிஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் அண்ட் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கம்பேர் 2 வேல்யூஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 10th என்ன மார்க் வாங்கினீங்க, இப்போ 11th என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபார் லெஸ் தென், greater than or equal to, less than or equal to, not equal to, not ideal அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவை கம்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திஸ் வேல்யூஸ் மே கண்டைன் இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். கம்பேரிஷன் ப்ராசஸில் எனக்கு என்ன வேல்யூவாக இருக்கலாம்? இன்டீஜராகவும் இருக்கலாம், ஆர் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், எந்த ஒரு டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ் நம்பர் ஆர் ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஸோ என்னுடைய சிம்பிளில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. டபுள் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஈக்குவல், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கல், கொஷின் மார்க் எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் ஈக்குவல் இருந்தால் நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல், எக்ஸ்க்ளமேட்டரி இஸ் ஈக்குவல் டு நாட் ஐடியல், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், greater than or equal to, less than or equal to அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்காக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். என்ன சார் அது புதுசாக எங்களுக்கு இருக்கே, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சார்? எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் இந்த previous or in the front of plus means the value as 0
இன்க்ரிமெண்ட் as 1. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா the first one plus x. ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டு பிரிண்ட் த வேல்யூ as 1. ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா டு பிரிண்ட் த வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 0 அப்படின்னா டு பிரிண்ட் த வேல்யூஸ் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் த வேல்யூ அண்ட் ஸ்டோர் இட் ஆஸ் அ 1. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரெண்டுமே ஃபார் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் டாஸ்க் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வேரியபிள் வேல்யூஸ். 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் ஆப்ரேட்டர் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டூரிங் த iteration in program logic. Iterations in the ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் லாஜிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்த ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம பேசிக்காகவே லாஜிக்கல் அப்படின்னாவே அண்டு ஆர் நாட் அப்படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸ் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வெரி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ இஃப் போத் அண்டு ஆர் ட்ரூ. போத் ரெண்டும் ட்ரூ ஆர் நாட் அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ட்ரூ இஃப் எய்தர் ட்ரூ ஆர் இஸ் ட்ரூ. இது நாட் அப்படிங்கிறது இஸ் த நாட் ஆர் நாட் ட்ரூ. எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஆர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஆப்ரேட்டராக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இஸ் அ டூ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் அ ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேஷன். இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டூ ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். டு பர்ஃபார்ம் எதை பற்றி அப்படின்னா ரிலேட்டட் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேட்டர்ஸ் விச் கன்காடினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்க கன்காடினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியபிளை ஜாயின் பண்ணுறது. ரெண்டு நேம் கொடுக்குது, அதில் ரெண்டு வேல்யூ இருக்குது, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்காடினேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷினில் இல்லை 3 மார்க் கொஷினில் கேட்கறது, 2 மார்க் கொஷினில். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், டிஃபைன் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்போ இந்த கன்காடினேஷன் அண்டு கன்காடினேஷன் அசைன்மெண்ட் அப்பண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஆப்ரேட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா டாட் நேம் கன்காடினேஷன் டாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 1 மார்க்கில் கேட்கலாம். இது என்ன ஆப்ரேட்டர், இது என்ன ஆப்ரேட்டர். இன் கன்காடினேஷன் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, அப்பண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பியில் டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரலும் நல்லா கிளியராக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.